இந்த வீடியோ பாருங்களேன். தெரியல. எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த சான்று. ஆனா இவங்க தற்கொலை கல்வின்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு உடன்பட முடியாது. ஏன்னா தற்கொலை அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல எழுதப்பட்டு தெரியாத, கையெழுத்து போட தெரியாதவங்க ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் கை நாட்டு வைப்பாங்க. அவங்க அதுக்கு ஒரு கீழ போட்டு வச்சுப்பாங்க. அந்த கீழ இருக்கிறது தற்கொலை. எழுத கையெழுத்து போட தெரியாத, படிக்க தெரியாத பாமனுக்கு பேர் தற்கொலை. இவன் கூட கையெழுத்து போட தெரிஞ்சவன். படிச்ச மினிமம் பள்ளிக்கூடம் பட்டாடம் படிச்சவன். எல்லாரும் பள்ளிக்கூடம் தான். அப்ப படிச்சவன் கையெழுத்து போட தெரியாது. இவன் தற்கொலை கிடையாது. இவன் வந்து ஒரு என்ன சொல்றது? நல்ல வார்த்தை சொன்னான்னா அவன் வந்து விஜயரசின்னு சொல்றான். விஜயரசின்னு சொல்றது தற்கொலை இஸ் ஈக்குவல் டு தற்கொலை தான். ஆனா தனியா புரிஞ்சு தெரியாது. விஜயரசின்னு தற்கொலை புரிஞ்சு போறாங்க. ரெண்டு பையன் சொன்னாலே சரக்கு பேர் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி கேவலமான ஒரு கண்டென்ட்டை எடுத்து இது இப்போ நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோம், அப்போ இருக்கிறவங்க வந்து பத்திரிகையாளர் நம்ம கிட்ட கேட்குறாங்க, அப்போ பதில் சொல்றது வேற. இதுவே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து விஜயை தாக்குறது மட்டும்தான் இவங்க வேலையாக வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் ஒரு கேவலமாக இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு மூணாவதா பெரிய கட்சின்னு பீத்த தெரியுது இவங்களுக்கு. தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ மழை பெஞ்சு அங்கங்க காவா தண்ணி ஓடின்னு இருக்கு, குண்டு குழியுமா ரோடு இருக்கு. அந்த 4000 கோடி எடுத்து என்ன பண்ணாங்களே தெரியல. அதை பற்றிலாம் பேச துப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் பரவுற விஷயத்தை எடுத்து பேசும்போது தான் இவங்க விஜய் எப்போ தொட்டாங்களோ அப்பயே இவங்க அண்ணனும் சரி இவனுங்களும் சரி எப்பயுமே அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. அது மறுபடியும் ப்ரூவ் பண்ணினே இருக்காங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து கேட்க தெரியாத இவங்களுக்கு ஒரு கட்சி இப்பதான் வந்திருக்கு, அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு பயத்திலே இருக்காங்க பாத்தீங்களா. அதுதான் விஜயோட பெரிய வெற்றியே.